இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் காலை நேர வேத பகுதியாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 1, 2, 3 ஆகிய 3 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக மத்தேயு 24:13 வாசிக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த அதிகாரத்துல ஆரம்ப வசனம் முதல் தேவனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் சீசர்களுக்கு மட்டுமல்ல, அவரை தேடி வந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். பாருங்க, ஆண்டவருடைய வருகை நாட்களில் நடக்கிற சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவது முன்பதாகவே சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் தெளிவாய் சொன்னார். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூலோகத்துல கல்வாரியில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழும்பி பிதாவிடத்துக்கு போகிற தேவன் மீண்டும் வருவார். ஆண்டவருடைய வருகை மீண்டும் இருக்கும். ஆண்டவருடைய வருகை நாட்களில் சம்பவிக்கிறவர்களை இங்கே இந்த வசனம், இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. இந்த அதிகாரம் முழுவதும் சுட்டி காட்டுகிறது. இன்னும் இங்கே 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, என் நாமத்தினும் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஆராதிக்கிறது நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் அங்கே இருந்த யூதர்களுக்கு பயந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் பொழுதும் முடிவு வரும். தேவனுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதுதான் முடிவு வரும். அது வரைக்கும் வருகிற பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், இயேசு கிறிஸ்துவை அறிந்ததினால் வரும் பிசாசினால் வரும் துன்பங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால பிசாசு பலவித சோதனைகளை கொண்டு வருவான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். மாயக்காரரே, வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்று நேற்று பார்த்தோம். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போல காணப்படுவார்கள். அவர்கள் செய்கிற பொல்லாத காரியங்கள் தான் அவர்களுக்கு பிடிக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடந்து முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் இயேசுவில் அன்பு கூர்ந்து, இயேசுனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுற பிள்ளைகளை கண்டால், இப்படிப்பட்ட தேவனை இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு, இயேசுவை பற்றி சரியா புரியாத வேதபாரகர் பரிசேயர்களுக்கு தெரியாது. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய்
கள்ள தீர்க்கதரிசிகளாய் ஒருவரை காட்டிக் கொடுத்து ஒருவர் பகைத்து வேத வசனங்களை திரித்து தீர்க்க தரிசனங்களை தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை மாற்றி திரித்து அது கள்ளத்தனமாய் போதித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வஞ்சிப்பதற்கு ஏதுவாக, அழிப்பதற்கு ஏதுவாக, நிலைத்திராதபடி முடிவு பரிந்தும் நிலைத்திராதபடி செய்வதற்காக பலவித கோணங்களிலே இடையூறு செய்வார்கள். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமி போன்றதான கொடிய இயற்கை சீற்றங்கள், தானே போன்றதான புயல்களினால் வருகிற அழிவு, இப்படி இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால் வருகிற சீற்றங்கள், இவைகள் எல்லாம் கடைசி தேவனுடைய நாட்களை, வருகை நாட்களை முன்குறிக்கிறது. அணுமின் நிலையம், அதனால் விபத்து, அதனால ஜனங்கள் கொந்தளித்து விபத்து ஏற்படும், நாசமோசங்கள் ஏற்படும் என்று கொந்தளித்து போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. பிசாசு தலைவிரித்து, பிசாசு மனிதர்களை கொள்ளை கொண்டு போய், ஏன் ஊழியக்காரர்களையும் கொள்ளை கொண்டு போய், அன்று இருந்த மாயக்காரராக வேதப்பாரர்களை மட்டுமல்ல, பரிசேயர் சதுசேயர்கள் மட்டுமல்ல, இன்று சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற போதகர்களையும் அவன் கொள்ளை கொண்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக அவர்களை சோதனைக்குட்படுத்தி அவர்களை வஞ்சிக்கிறவர்களாக வஞ்சித்து விடுகிறான். வஞ்சித்து தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் ஜீவிக்க அவன் முற்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற நாட்களில என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த தினமும் இயேசுடன் நிகழ்ச்சி பார்க்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாயிருங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் கிரீடத்தை, எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக முடிவு பரியந்தம், தேவனுடைய வருகை பரியந்தம், அல்லது முந்தினால் நம்முடைய நாட்கள், ஆயுசு நாட்கள் முந்தினால் அது பரியந்தம், நம் மரண பரியந்தம் தேவனுக்காக உண்மையாய் உத்தமமாய் தேவனை அறிந்திருக்கிறதிலிருந்து பின்வாங்கி போகாமல் தேவனை பற்றி பிடித்துக் கொண்டு தேவனையை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை பரலோகத்தில் தரிப்பிக்கிறது மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலேயே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆக்கி உங்களை ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மையப்படுத்திக் கொள்வார். உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கு முடிவு பரியந்தம் நிலை நிறுத்துவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் நீதியின்படி பரிசுத்தத்தின்படி வாழ்ந்து இருக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடம், முடிவு பரியந்தம் தன் மரண பரியந்தம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பரிசுத்த பரலோக ராஜ்யம் என்பதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்க பண்ணுவீர் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் கேட்டு இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே செய்து எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.